அனைவரையும் வணங்குகின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசக வாழ்வியல் நெறியினை நாம் தொடர்ந்து பேசி வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கு திருச்சதகத்திலிருந்து ஆத்மசுத்தி தலைப்பில் உள்ள ஒரு பாடல். ஆடுகின்றிலை கூத்துடையான் களற்கு அன்பிலை, என்புருகப் பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை, பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை, சூட்டுகின்றதும் இலை, துணையிழிப்பின நெஞ்சே தெருவுதோறும் மலரிலை, தேடுகின்றிலை, துணையிழிப்பின நெஞ்சே தேடுகின்றிலை, தெருவுதோறும் அலரிலை, செய்வதொன்று அறியேனே. இது பாடல். ஆடுகின்றிலை, மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், இறைவனது திருநடனம் எண்ணி நான் ஆடுகின்றிலை. சைவ சித்தாந்தத்திலே தினந்தோறும் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், ஆடுகின்றிலை. இன்றைக்கு நான் ஆடுகின்றிலை. இறைவனது திருநடனம் எண்ணி மகிழ்ந்து நான் ஆடுகின்றிலை. கூத்துடையான் களற்கு அன்பு இல்லை. தில்லையம்பலத்திலே இருக்கின்ற கூத்துடையான் களற்கு இன்றைக்கு அன்பு இல்லை. என்னால் அன்பு செலுத்த முடியவில்லை, அன்பு இல்லை. என்புருக பாடுகின்றிலை. சிவபெருமானை நினைத்து எண்ணற்ற பாடல்களை பாடும் நான் பாடுகின்றிலை, பாடவில்லை. பதைப்பதும் செய்கிலை. இப்படி இருக்கிறேனே என்று எண்ணி நான் பதைப்பதும் இல்லையே. பணிகிலை, பணிவு இல்லை. இறைவன் திருவடிக்குரிய பணிவு என்னிடத்திலே இல்லை, பணிவிலை. பாதமலர் சூடுகின்றிலை, சூட்டுகின்றதும் இலை. இறைவனது திருவடிகளுக்கு நான் மலர்களை தருவதும் இல்லை. இறைவனது திருவடிகளில் அமர்ந்த மலர்களை எடுத்து கண்ணிலே ஒத்திக்கொண்டு நான் சூடுவதும் இல்லை, நான் எடுத்துக்கொள்வதும் இல்லை. மலர்களை, அன்றளர்ந்த மலர்களை தருவதும் இல்லை. இறைவனின் அருள் பெற்ற மலர்களை நான் பெற்றுக்கொள்வதும் இல்லை, எடுப்பதும் இல்லை. துணையிலி பிண நெஞ்சே, எனக்கு எந்த துணையும் இல்லாது இருக்கிற என் நெஞ்சமே, துணை இழி, துணை இல்லாத என் நெஞ்சமே, தேடுகின்றிலை. நான் இறைவனை தேடுகின்றதை நிறுத்திவிட்டேனே. தெருவுதோறும் அலறிலை, எங்கிருக்கிறான் எங்கிருக்கிறான் என்று தேடிச் செல்லும் நிலையிலும் நான் இல்லை. அந்த அலறல் என்னிடத்திலே இல்லை. செய்வதொன்று அறியேனே, என்ன செய்கிறதுன்னே தெரியலையே. மாணிக்கவாசகர் எழுதுகிறார். இந்த வரி அவர் எதற்காக எழுதியிருக்கிறார்? இந்த வரிகளை நமக்காக எழுதியிருக்கிறார். நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக எழுதியிருக்கிறார். நாம் சுய பரிசோதனை நம்மை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதியிருக்கிறார். ஒரு சைவ சித்தாந்த நெறியிலே இருப்பவன் என்னென்ன கடமைகளை ஆற்ற வேண்டும் என்பதை வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். இந்த பாடலை ஒரு சாதாரண படிக்கின்ற மாணவன் என்னென்ன கடமைகள் என்பதை வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு உயர்கல்வியிலே இருப்பவன் தன்னுடைய கடமைகளை ஆராய்ந்து தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு அதனை வரிசைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு தொழிலாளி
தம்முடைய கடமைகளை வரிசைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நிறுவனத்தை நடத்துபவர் தமது கடமைகளை வரிசைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த கடமைகளின்படி செயலாற்ற வேண்டும். வெற்றி கிடைக்கும். வாழ்வியல் நெறி. மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், இறைவனது திரு நடனம் எண்ணி கூத்தாட வேண்டும். இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வது, என்புருக பாட வேண்டும். மனம் உருக, எலும்பு உருக 12 திருமுறைகளை பாட வேண்டும், பணிய வேண்டும். இன்றைக்கு நான் இறைவனது திருநாமம் சொல்லவில்லையே, பஞ்சாட்சரம் சொல்லவில்லையே, 12 திருமுறைகளை பாடவில்லையே என்று பதைக்க வேண்டும். பாத மலர் சூட வேண்டும், சூட்டிக்கொள்ள வேண்டும். இது சைவ சித்தாந்த நெறியாளர்களுடைய கடமை. எங்கும் தேட வேண்டும். காண்கின்ற இடங்களிலெல்லாம் சிவன் இருப்பதை தேடி வணங்க வேண்டும். தினமும் இறைவணக்கம் வேண்டும். இறைவனது திருவடிகளை நித்தமும் சிந்திக்க வேண்டும். இது மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். இப்போ நமக்கு நம்முடைய திட்டம் என்ன? நம்முடைய வாழ்வியல் திட்டம் என்ன? உயர்கல்வியிலே இருப்பவனுடைய திட்டம் என்ன? ஆய்விலே இருப்பவனுடைய எதிர்கால திட்டம் என்ன? இன்றைய பயணம் எதிர்கால திட்டத்தினை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா? எப்படி மாணிக்கவாசகர் சைவ சித்தாந்த நெறியாளருக்குரிய கடமைகளை வகுத்தாரோ அப்படி வாழ்வியலிலே இருக்கிறவர்கள், மாணவர்கள், தொழில் செய்பவர்கள், தொழில் நிறுவனங்களை பணியாற்றுபவர்கள், தொழில் நிறுவனங்களை நடத்துபவர்கள், குடும்பத் தலைவர்கள் அனைவரும் தமது கடமைகளை ஆற்ற வேண்டும். இதனை மாணிக்கவாசகர் சைவ சித்தாந்த நெறிக்கான கடமைகளை சொல்லியிருக்கிறார். அந்த கடமைகளை நாம் வாழ்வியலிலும் கடமைகளை வரிசைப்படுத்தி அந்த கடமைகளை நிறைவேற்றினால் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்ற நன்னெறியினை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்பர் சொல்லுவார் தம்முடைய தேவார பதிகங்களில், சலம் பூவடு தூபம் மறந்தறியேன். இறைவனுக்கு உரிய மலர்கள், இறைவனுக்குரிய நன்னீர், இறைவனுக்குரிய அபிஷேக நீர், இறைவனுக்குரிய தீப ஆராதனை நான் மறக்கவே மாட்டேன். சலம் பூவொடு தூபம் மறந்தறியேன். அப்பர் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். 12 திருமுறைகளை நான் மறந்து அறியேன், மறக்க மாட்டேன். மாணிக்கவாசகரும் அதைத்தான் சொல்லுகிறார், மறக்கக்கூடாது. என்புருக பாடுகின்றில்லை. அப்படி என்று சொன்னால் பாட வேண்டும் என்று பொருள். தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், மறக்க மாட்டேன். நலம் தீங்கிலும் உம்மை மறந்தறியேன். சிவனே, நான் நலமாக இருந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன், நான் துன்பத்தில் இருந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன். அதைத்தான் மாணிக்கவாசகரும் அங்கே சொல்லுகிறார். தேடுகின்றிலை தெருவுதோறும் அலரிலை தேட வேண்டும். இறைவனை எங்கும் தேட வேண்டும். தெருவுதோறும் ஓடிச் சென்று தேட வேண்டும். ஆடுகின்றலை அவனுடைய திரு நடனம் எண்ணி ஆட வேண்டும், பாட வேண்டும். கூத்துடையான் களர்க்கு அன்பு செலுத்த வேண்டும். அப்படித்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அன்பு என்கின்ற பாலம் இறுக்கமாக பலமாக இருக்க வேண்டும். மீண்டும் சொல்லுகிறார், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். அப்பர், சிவனே, உன்னின் நாமம் என்னுடைய நாவிலே ஒரு நாளும் மறக்க மாட்டேன். இது சித்தாந்த நெறியிலே பயணம் செய்பவர்களுடைய கடமைகள். வாழ்வியல் நெறியிலே அன்றாட அறவாழ்விலே பயணம் செய்பவர்கள் இதே கடமைகளை ஆற்ற வேண்டும். தன்னுடைய திட்டம் சார்ந்த, தன்னுடைய செயல் சார்ந்த, தன்னுடைய எண்ணம் சார்ந்த, தன்னுடைய இலக்கு சார்ந்த அனைத்து கடமைகளையும் வரிசைப்படுத்தி ஆற்ற வேண்டும்.
அப்பொழுதுதான் நம்முடைய பயணம் சிறக்கும். நாம் அடைய வேண்டிய எல்லையினை மிக விரைவாக அடையலாம். வாழ்வும் மகிழ்ச்சியாக இருக்கும். இது ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மாணவனும் சரி, பணியாளர்களும் சரி, அறிவியல் ஆய்வாளர்களும் சரி, தம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். என் மனம் துணை இழி பிண நெஞ்சே, என்ன நெஞ்சமே, நீ என்ன இறந்து விட்டாயா? இன்றைக்கு என்ன என்னை இப்படி வைத்திருக்கிறாய்? நான் இப்படி இருப்பவன் அல்லவே. நான் நன்காக செயலாற்றுபவன். நான் எனது திட்டத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவன், மகிழ்ச்சியாக இருப்பவன். அந்த நிலையிலே இருப்பவன் இன்றைக்கு ஏன் இப்படி இருக்கிறேன் என்று நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தளர்வு ஏற்படுகின்ற போதெல்லாம் நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டு மேன்மை பெற வேண்டும். அதற்குத்தான் இந்த பாடல். அப்பர் சொல்லுகிறார், நான் ஒரு நாளும் என்னுடைய கடமைகளை மறக்க மாட்டேன். மாணிக்கவாசகர் சொல்லித் தருகிறார், பக்தர்களே, இது உங்கள் கடமைகளை ஆற்றுங்கள். நான் ஆற்றவில்லை என்று அவர் எதற்காக சொல்லுகிறார் என்றால், நமக்காக இந்த கடமைகளை ஆற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இதைத்தான் முந்தைய பாடலிலும் சொன்னார். அகம் குழையேன் என்புருகேன், பூமாலை புனைந்தேத்தேன், புகழ்ந்து உரையேன். இப்படியெல்லாம் இருந்துட்டே நீங்களாம் இருக்காதீங்க. அப்படின்றால் நாம் இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் என்பதைத்தான் மாணிக்கவாசகர் வலியுறுத்துகின்றார். இந்த வரிகள் நமக்கு வாழ்வியல் நெறியினை தெளிவாக விளக்குகின்ற வரிகள். அப்பர் பெருமானும் சொல்லுகிறார், இதையெல்லாம் மறக்க மாட்டேன் என்று. அதனால்தான் அவர்கள் இன்றைக்கும் நம்ம நெஞ்சத்திலே வாழ்கின்றார்கள். நமது கடமைகளை நாம் வரிசைப்படுத்தி மறவாது அதனை நிறைவேற்றி வந்தோமேயானால் என்றைக்கும் வெற்றி வாழ்வில் உண்டு. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.